Hi all, this is Ashleen and welcome to my channel. I know it's been a very long time since I posted a video, but everything has a reason. I'm really excited to reveal my college that have been working for me in the first round. I was waiting for the other 2 rounds to get over so that I can give you a brief explanation of what happened. But I wanted you all to be a part of my journey, so I wanted to reveal it as soon as possible. So now it's time to reveal my college. I'm really grateful that I got a medical college, that is a government medical college, because in this current situation I never thought that I would get a government college because I was very hopeless. So I didn't have any hope that I'll get a government medical college this year. So I'm very thankful to Allah that ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து எனக்கு சென்னையில் காலேஜ் வேணும், சென்னையில் மெடிக்கல் காலேஜ் வேணும் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் எய்மாக இருந்துச்சு. பட் இந்த சுச்சுவேஷனில் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சா போதும் அப்படி இருக்குது இந்த சுச்சுவேஷன். ஏன்னா வந்து இந்த நீட் ஸ்கேம் அதெல்லாம் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்லக்கியஸ்ட் பேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ 4 months or 5 months கிட்ட ரொம்ப ஒரு ட்ராமடைசிங்காக இருந்துச்சு அந்த டைம். ரீநீட்டுன்ற ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒரு லீவ்னால் என்ஜாய் பண்ண முடியல. நீட்க்கு அப்புறம் ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது எதுவுமே நடக்கலை. ஒரு ஃபுல் ஸ்ட்ரெஸ்டான மோட்லேயே போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து 600 எடுத்தாலே சென்னையில் மெடிக்கல் காலேஜ் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் அந்த எய்ம் வச்சு தான் நான் வந்து எனக்கு நீட் ஜாயின்குள்ளே ஸ்டெப் பண்ணேன். பட் இந்த இயர் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. 600+ எடுத்தவங்களுக்கே நிறைய பேர் சீட் கிடைக்கல. ஸோ எனக்கு சீட் கிடைச்சது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எனக்கு காலேஜ் அலாட் ஆனோடனே என்னோடய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னென்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து சென்னையில் கிடைக்கணும். பட் சென்னை இல்லைன்னு நெக்ஸ்ட் வந்து நான் ட்ராப் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நினச்சேன் ஒரு பக்கம். ஆனால் ட்ராப் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இதுவாக தோணுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து ப்ராப்பரான ஒரு இதுவாக இல்லை, பேப்பர் லீக் ஆகுது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுறதுனால நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு நெக்ஸ்ட் இயர் வந்து. ஏன்னா இந்த ட்ராமா வந்து ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த இது இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட மோசமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த டைமில் தோணிட்டு. ஸோ நான் அந்த மாதிரி ட்ராப் எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் தான் சொன்னாங்க, ட்ராப் எடுக்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டே தெரியாது, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஸோ இப்போ வேறு ஐடியா சொன்னாங்க ட்ராப் ஸோ 600+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்சதை வந்து நான் விட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப பேட் ஐடியான்னு ஃபீல் பண்ணி வச்சேன். அப்படின்னா என் பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா தான். ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லா கிடைச்சது வந்து ஒரு பெரிய சான்ஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு அது சென்னையிலேருந்து 4 hours தான் என்னோடய காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓகே கிடைச்சது வந்து நல்லது, இந்த காலேஜும் இந்த வருஷம் ஆனாலும் முடியல அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்து இது பண்ணாங்க. கிடைச்ச பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டினாங்க. அப்போ தான் வந்து எனக்கு அதோட ரியலைஸ் பண்ணேன், எம்பிபிஎஸ் நமக்கு அதுக்கு பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. The college that I'm walking is Areelur Medical College. Areelur Government Medical College தான் அது. ஸோ அது போய் நாங்கள் அட்மிஷன் பண்ணும்போது அது எல்லாமே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது வந்து நியூ காலேஜ் தான். பட் நான் வந்து என்னோடய ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்னை அப்படின்றதுனால சென்னையில் இருக்க காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சென்னையில் இருக்க காலேஜஸ் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற காலேஜஸ்லாம் ரேண்டமாக தான் வச்சிங்கன்னா நான் எப்படியும் நான் மற்ற காலேஜஸ்லாம் போக மாட்டேன். அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வெறும் சென்னை அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தவங்க தான் வந்து டோட்டலாக எனக்கு அரியலூர்னால் என்னன்னே தெரியாத ஒரு காலேஜ் எனக்கு கிடச்சிச்சு. பட் நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் அந்த ஆர்டர் வைஸ் நான் வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு காலேஜ் அரியலூர் மெடிக்கல் காலேஜ்னு சொன்னோன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து டைமிங்ஸ், சென்னையிலேருந்து அங்கே வரைக்கும் எவ்வளோ டைமிங்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வச்ச ஆர்டர் வந்து ரேண்டமாக நான் நெக்ஸ்ட் இருக்க மற்ற காலேஜ்லாம் ரேண்டமாக வச்சுருந்தேன். ஸோ ரேண்டமாக காலேஜ் கிடச்சிச்சு. நான் சொன்னோன்னே எங்கள் மம்மி டேடிக்கெலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு.
ஆனால் எனக்கு தான் வந்து மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. காலேஜ் கிடச்சிருச்சு, பட் நம்ம போவோமான்னு தெரியலையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா என்னை விட மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த காலேஜில் விட மாட்டாங்க, எனக்கு போகிறதுக்கு ஓகே தான், பட் என் பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, வெளியே ஹாஸ்டல்லாம் விட மாட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. சீட் கிடச்சும் கிடைக்காத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க நான் படிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் தெரியும், அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு வாங்கியிருக்க சீட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் காலேஜ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒத்துக்கிட்டாங்களே. பட் எனக்கு வந்து திஸ் கோயிங் டு பி அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இது வரைக்கும் வெளியே தனியாக கடைக்கு கூட நான் போக மாட்டேன். எல்லாத்துக்குமே என் பேரண்ட்ஸ் தான் என்ன அக்கம்பெனி பண்ணுவாங்க. நான் தனியாக நான் எங்கேயுமே போனதில்லை. ஸ்கூலுக்கு அப்படியே ஆட்டோ வேன் அப்படி டைரெக்டாக போயிட்டு வந்துடுவேன். வேறு எதுக்கு போனாலும் என் பேரண்ட்ஸ் இல்லாமல் நான் வெளியே கடைக்கு பக்கத்து கடைக்கு கூட நான் போக மாட்டேன். அவ்வளோ ஒரு இன்ட்ரோவர்ட்டடான பர்சன் தான். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி ரொம்ப எனக்கு நான் என்ஜாய் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். வெளியே போகிறது அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ரிசர்வ்டாக இருந்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போது வெளியே போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணணுன்றது வந்து எனக்கு ரொம்ப நியூவாக இருக்குது. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எதுவுமே எனக்கு ஐடியா கிடையாது. பிளாங்காக இருக்குது. எனக்கு எம்பிபிஎஸ்ஸே ஒரு நியூவான ஜேர்னி தான். இப்போ அதை விட எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குன்றதுன்னா அது ஹாஸ்டல் ஜேர்னியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு போனால் தான் தெரியும். எனக்கு வந்து ஹாஸ்டலில் இது வரைக்கும் ஸ்டே பண்ணி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கணுன்னோன்னா நான் வந்து ரொம்ப புதுசாக ஃபீல் பண்ணேன். பட் இட்ஸ் வெரி காமன் திங் இன் எம்பிபிஎஸ் அப்படின்னு அவ்வளோ ஒன்றுமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே வந்து சென்னையிலே படித்தாலும் சென்னையிலே ஒரு ஹாஸ்டல் சென்னை காலேஜ்லேயே படித்தாலும் ஹாஸ்டலில் தங்கி தான் அவங்களோட ஊரில் படித்தாலும் அவங்க அந்த ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. ஸோ அது வந்து அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அப்போனா ஹாஸ்டல் போய் படிக்கிறாங்க எம்பிபிஎஸ்க்குன்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல்லேருந்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த என்வாயன்மெண்ட் கொஞ்சம் காமாக இருக்கும். ஸோ இன்னும் நல்லா டீப்பாக படிக்க முடியும், ஃப்ரீயாக டைம் கிடைக்கும். நிறையா இந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் காமாக இருந்துச்சுன்னா நல்லா டீப்பாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி ஹாஸ்டல் கேட்குறது. எனக்கு ஓகேயாக தான் இருந்துச்சு ஹாஸ்டல்னு சொன்னாங்க. பட் என் பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களா, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஹாஸ்டலாக கிடையாது. ஆனால் வந்து ஓகே இப்போ அவங்க மைண்ட் செட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஹாஸ்டலில் சேவ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்லி எக்ஸாக்டட் ஃபார் காலேஜ். ஏன்னா இட்ஸ் பீன் லைக் 14 months வீட்டில் இருந்து தூங்கி இருந்துச்சு டாப்பு நினைத்தேன். அந்த மாதிரி இருந்து இப்போ எனக்கு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒரு ரொட்டீன் வர போகுதுன்னு சொன்னேன். வெரி 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 எக்ஸைட்டட். ஸோ லெட்ஸ் see what's going to happen. என் பேரண்ட்ஸ் அப்போ கூட சொன்னாங்க, உனக்கு வந்து சென்னையில் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் போட்டு சென்னையிலே வேணால் எடுத்துக்கலாம் சீட் அப்படின்னு சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு. கிடச்சோன்னா அதை விட்டுட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் போகிறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. நான் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லோரும் இது பண்ணி வெயிட் பண்ணி அதுக்காக இது பண்ணுறாங்க. நான் வந்து அதை கிடைச்சதை அசால்ட்டாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஸோ அதனால நான் வந்து அந்த டிசிஷனே வேணான்னு சொல்லி அந்த செல்ஃப் ஃபைனான்ஸுனே வேணாம், நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் கிடச்சிருச்சு, எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக இது பண்ணி அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால இப்போ நான் வந்து காலேஜும் 4 hours தான் சென்ட் பண்ணுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு வீக்லி இந்த வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேராக இருக்கேன். பட் ஹாஸ்டல் லைஃப் வந்து ஜாலியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னொரு இது கூட நான் திங்க் பண்ணேன், சென்னையிலே இருக்க பிடிஎஸ் காலேஜ் கூட சேர்ந்துடலாமே அப்படின்லாம் நான் வேறு யோசிச்சு நான் பிடிஎஸ் போகிறேன்னு ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் சொல்லி இல்லை பிடிஎஸ் எடுக்கிறதுக்கு எதுக்காக நீ 1 year ட்ராப் எடுக்கணும், கிடைக்கலன்னா ஓகே கிடைச்சிருச்சு, கிடைச்சதை விட்டுட்டு வந்தால் அது ரொம்பவே இது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எம்பிபிஎஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், எம்பிபிஎஸ்னால் வந்து 5 years வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் வந்து நீட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்துட்டேன். இட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இது பண்ணி தான் ஆகணும் வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் எதுக்கு நான் எஃபோர்ட் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்?
நான் வந்து நார்மலாக படித்து நார்மலாக நல்ல மார்க்ஸ் எடுக்கும். பட் லாஸ்ட்டில் படித்து எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி படித்தேன். அப்படி தான் மார்க் எடுக்கலாம் தான் இப்போ என் ஐடியா. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே படிக்கணும் அப்படிலாம் எனக்கு இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம். ஏன்னா அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதுக்கு அப்படி தான் படித்தோம். நீட்டுக்கு அப்படி படிக்க தேவையில்லை. ஸோ அது இன்றைக்கி நான் வந்து 2nd of October வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். 14th வந்து காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் அது எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். பாய்.